பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 2025 ஆண்டிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகுங்க. உங்களுடைய தோல்விகள் வெற்றியாய் மாறும். ஒரு மகிழ்ச்சியின் கிரீடத்தை கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கார். ஆராதனை வேளையில் நம்ம மகிழ்ச்சியின் கிரீடம் நம்ம மேலே வருது. ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிற நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும் என்றால் நம்ம பரலோகம் போன பிற்பாடு அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை. அல்லேலூயா. நாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அப்போதே நித்திய வாழ்வு நமக்குள் துவங்கி விட்டது. நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு. இப்போது அந்த நித்திய மகிழ்ச்சி அந்த பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. நம்ம ஒவ்வொரு மேலேயும் என்னைக்கு இயேசுவின் மூலமாக நம்ம மீட்கப்பட்டோமோ அன்றைக்கே நம்ம மேலே ஒரு நித்திய மகிழ்ச்சியின் கிடத்தை ஆண்டவர் வச்சுட்டார். ஒருவேளை நம்ம இத்தனை ஆண்டுகள் இந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவித்தில்லாமல் இருக்கலாம். துக்கமும் பிரச்சனையும் பாடும் வியாதியும் பல காரியங்களில் தோற்று போய் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை மகனே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். நம்மளாம் யாரால் ரட்சிக்கப்பட்டோம்? நம்ம படிப்புனாலையா, நம்முடைய அந்தஸ்துனாலையா, நம்முடைய அழகுனாலையா, நம்முடைய பணத்தினால் ரட்சிக்கப்பட்டோமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவர்கள் இந்த நித்திய மகிழ்ச்சி எங்கே இருக்குது என்றால் சபையில் இருக்குதான். இங்கே சபை என்பது சியோன், பரலோகம் என்பதும் ஒரு சியோன். இப்போ அந்த பரலோகத்தில் இருக்கிற சியோனுக்கு போவதற்கு இந்த சபைக்குள்ளாக கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நம்ம இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஒருவர் சபைக்கு வரும்போது துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு தீர்க்கதரிசனமாக சொல்லாரு, இனி உன்னோட வாழ்க்கையில் நீ துக்கத்தோடு வரமாட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நம்ம வருடத்தின் கடைசி ஆராதனை நம்ம நன்றி செலுத்தக்கூடிய கூட்டம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வாரமும் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறேன். பிரைஸ்லா. ஒவ்வொரு வாரமும் நான் இன்றைக்கி நான் சாட்சி சொல்ல போகிறேன். அந்த நன்றி நிறைவோடு அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் பாடி எப்படி வருவாங்களாம்? காலையில் எந்திரிச்சோடனே ஒரு பாட்டு சத்தம். சபைக்கு வரும்போது ஒரு பாடலோடு வருவார்கள். அவர்கள் மேல் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடுமா. அல்லேலூயா. எப்போ ஓடும் தெரியுமா? ஒரு மகிழ்ச்சி வரும்போது துக்கம் ஓடிடும். சஞ்சலத்தின் தவிப்பையும் ஆண்டவர் இந்த ஆண்டில் ஓட வைக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை எதெல்லாம் அலக்கழிச்சதோ பாருங்கள். நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு வரியை நம்ம பார்க்க போகிறோம். தங்கள் தலைகளில் நித்திய மகிழ்ச்சியுடனே பாடிக்கொண்டு சியோனுக்கு வருவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியும் அடைவார்கள். துக்கமும் பெருமூச்சும் ஓடி போயிடும். பெருமூச்சுன்னா தெரியுமா? ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே இந்த நிலைமையில நான் வெளியே வருவேன்? ஆண்டவரே, உங்களுக்கே தெரியாது, ஆனால் உங்கள் இருதயத்தில் ஒரு பெருமூச்சு கேட்கும். அந்த தவிப்பை கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனையை கர்த்தர் அந்த பெருமூச்சு விடுவீங்க. என்ன ஆண்டவரே செய்ய அப்படின்னு நினைப்பீங்களா? அதே ஆண்டவர் சொல்ல, அந்த பெருமூச்சையும் நான் ஓட வைப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்கள், அந்த நித்திய மகிழ்ச்சி என்பது நம்ம மேலே அது ஒரு கிரீடமாக வைக்கப்படுமா. நம்ம மேலே என்ன வைக்கிறாரா? ஒரு நித்திய நீங்கள் தினந்தோறும் நீங்கள் நினைக்கணும், ஆண்டவர் என் மேலே ஒரு மகிழ்ச்சியின் கிரீடத்தை வச்சுருக்கீங்க. இப்போதே அந்த நித்திய மகிழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது. பரலோக வாழ்வு சபையிலே ஆரம்பிக்குதான். சியோன் என்பது சபை. பாருங்கள், அது மகிழ்ச்சியும் இப்போ எப்படி துக்கமும் பிரச்சனையும் வேதனையும் நம்மளை எப்படி தாக்குனது போல இந்த ஆண்டு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆர்ப்பரிப்பும் ஆசீர்வாதமும் உங்களை தாக்க போகுது. அல்லேலூயா. எப்படி பிரச்சனை வியாதி
சூழ்நிலை உங்களை தாக்கின போது உங்களுடைய மனதிலையும் சரீரத்திலையும் குடும்பத்திலையும் நீங்கள் வேதனைப்பட்டீங்க. இப்போ இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ச்சி உன்னை தாக்க போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, gladness and joy will overtake them. அது உங்களை என்ன செஞ்சிருமா, ஓவர் கம் பண்ண போகுது. ஹல்லேலூயா. ஜாய், gladness, அவருடைய மகிழ்ச்சி அப்படியே உங்களே அறியாமல் அநேகர் பேர் மகிழ போகிறீர்கள். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் வரை நம்ம வாக்கு தத்தங்களாக நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதில் நம்ம 10வது வசனத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஆனந்த பாடலுடனே பிரவேசித்து நித்திய மகிழ்ச்சியால் முடிசூட்டப்படுவார்கள். பரவச மகிழ்ச்சி அவர்களை ஆட்கொள்ளும், சோர்வும் துக்கமும் நீங்கும். அல்லேலூயா. என்ன மகிழ்ச்சி ஆட்கொள்ளுமா? பரவச மகிழ்ச்சி. இப்போ ஒருத்த பாஸே ஆக மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான், எல்லா தேர்வுலேயும் ஃபெயில் தான். ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டான். அவன் முகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. அவனுக்கு தான் தெரியும். அப்படி பரவச, நான் பாஸ் ஆகிட்டானா, ஏன் நம்பர் வந்துருச்சா, அவனுக்கு எவ்வளோ மார்க் எடுக்குது. அது பெரிய ஆட்கள் பாருங்க, இந்த படிக்கிற ஆட்களுக்கு மார்க் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி கவலைப்பட்டுருப்பாங்க. இந்த கேஸில் என்ன செய்வான், நான் பாஸ் ஆகிட்டேனா, அதிலே அவன் துள்ளி குதிப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னால் எதெல்லாம் முடியலையோ அதிலெல்லாம் நீ பாஸ் ஆக போகிற. அல்லேலூயா. அதிலெல்லாம் நீ பாஸ் ஆக போகிற. எனக்கட அவ்வளோ மார்க் போட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ திருத்தும் போது அவன் என்ன மைண்டில் திருத்துறானோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை மகிழ்ச்சியாய் மாற்ற போகிறேன். இந்த ஆண்டு உன்னுடைய துக்கமும் உன்னுடைய சோர்வும் நீங்கி போகும். ஆனந்த பாடலுடன் பிரவேசித்து நித்திய மகிழ்ச்சியால் முடிசூட்டப்படுவார்கள். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சியால் நான் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன். இந்த நாள் முதல் ரிசீவ் ஹோ ராஷா கா பாலா பாலா. அப்படியே ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார். ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு செய்ய போகிறார். சொல்லுங்கள், நித்திய மகிழ்ச்சியால் நான் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன். நான் அதை பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆண்டில் நம்ம சபை மேலே ஒரு நித்திய மகிழ்ச்சி வரப்போகுதுங்க. திருமணங்கள் கைக்கூடி வரப்போகிறது. வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நீங்கள் அந்த பெருமூச்சுலாம் அப்படியே போயிடும். அல்லேலூயா. பெருமூச்சுக்கு பதில் அப்படியே பாடல் சத்தம். அதெல்லாம் இன்றைக்கி ஆராதனை வேலையில் ஆவியானவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் பாடலில் உணர்ந்தீங்க? அல்லேலூயா. எனக்கே கலிகுது, நம்ம சபை தானா, எனக்கு ஒவ்வொரு பாட்டிலையும் துள்ளி ஆடலாம் போல தோணிட்டு இருந்துச்சு. பிரைஸ்லா. அப்போ ஆவியானவர் சொன்னார், இல்லை மகனே, நான் இப்படியாக சபையை களிக்கூற பண்ண போகிறேன். அல்லேலூயா. இந்த ஆண்டு முதல் நீங்கள் நிறைய பாடல்கள் கேளுங்க. நல்ல கொயர் டீமை நம்ம உருவாக்க போகிறோம். பிரைஸ்லா. நல்ல பாடல் சத்தம். நம்ம சபைக்கு அநேகம் சொல்ல போகிறாங்க, எப்பா இவ துதி பயங்கரமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்களாம். அல்லேலூயா. அவ்வளோ தேவ பிரசனம் வெளிப்பட போகிறோம். யாரால் துதிக்க முடியும் தெரியுமா? மகிழ்ச்சியாக இருக்கிறவனால தான். அப்போது ஏன் துதியாக முதல்ல அனுப்புகிறாருன்னா, நம்மளை மகிழ்ச்சியாக மாற்றிட்டாரு. கைகள் தட்டி அல்லேலூயா. கையை பிடிச்சி பக்கத்தில் சொல்லுங்கள், மகிழ்ச்சியாக உங்களை மாற்றிட்டாரு. இனி பாட்டு சத்தம் தான். அல்லேலூயா. பாருங்க, இங்கே போட்டிருக்குது, அவர்கள் எப்பொழுதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அந்த நித்திய மகிழ்ச்சிக்கு உள்ள அர்த்தத்தை நான் சொல்லிட்டு வரேன். எவர்லாஸ்டிங் ஜாய், கிளாட்னஸ். அந்த நித்திய மகிழ்ச்சினா, அவர்கள் எப்போதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் மீண்டும் ஒருபோதும் சோகமாகவோ வருத்தப்படவோ மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எப்போதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், மீண்டும் சோகமாகவோ வருத்தப்படவோ மாட்டார்கள். எத்தனை பேருக்கு இந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. அதான் நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சினா நம்ம ஏதோ வடிவேல் ஜோக்கு கேட்டுட்டு கொஞ்சம் கழிச்சு மகிழ்ச்சி போயிருப்பாங்க. அல்லேலூயா. அது அல்ல, அதுக்காக கேட்காதீங்கன்னு சொல்லலை. பாருங்க, நான் சொல்கிற நித்திய மகிழ்ச்சினா, எந்த பிரச்சனை உங்களை தாக்கிச்சோ அது திரும்ப வராது. அல்லேலூயா. திரும்ப வராது. திரும்ப அப்படியே, என்னடா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தானே, சர்ச்சில் தான் நல்லா தானே இருந்தீங்க, வீட்டுக்கு வந்தோடனே ஏன் முகம் இப்படி மாறுது அப்படிலாம் கேட்க மாட்டாங்க யாரும். அல்லேலூயா. எப்பொழுதும் அப்படி காலை எழுந்தா அப்படி ரோஜா பூ மலர்கிறது போல் உங்கள் முகம் மலரும்.
பிரைஸ்லா. இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன். நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லாரும் அழகாக இருப்பீங்க. கோபமாக இருந்த போது நீங்கள் போட்டோ பிடிச்சி பாருங்கள், யார் மூஞ்சி யாருக்கும் பிடிக்காது. என் மூஞ்சி அவ்வளோ கேவலமாக இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மகிழ்ச்சியாக நம்மளை மாற்றியிருக்கிறார். நான் திரும்ப சொல்கிறேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். அவர்கள் நாங்கள் எப்போதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம், மீண்டும் ஒருபோதும் சோகமாகவோ வருத்தப்படவோ மாட்டோம். அல்லேலூயா. இதான் நித்திய மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் இதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நான் இதை தியானிச்சுட்டே இருக்கிறேன். ஒரு மாதமாக இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கிறேன். ஒரு மாதமாக தியானிச்சுட்டு இருக்கேன். ஆண்டவரே, இந்த ஹாப்பினஸ், அல்லேலூயா, நிஜமாகவே சொல்கிறேன், இந்த ஹாப்பினஸ் அப்படியே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டு கொடுக்க போகிறார். அல்ல எல்லாம் எத்தனை சோர்வு, கவலை, வேதனை, பிரச்சனை எல்லாம் ஓவர் கம் பண்ணிடுவீங்க. மீண்டும் நான் சோகமாகவோ வருத்தப்படவோ இருக்க மாட்டாங்க. எப்பா யார் ஜிப்பா அவங்க சர்ச்சிலையாப்பா எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்கப்பா. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸ்கூலில், காலேஜில், வேலை பார்க்குற இடத்துல, எல்லா இடத்துல எதை குறித்து பயப்படக்கூடாது. நீங்கள் ஹாப்பியாக இருந்து பாருங்கமே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறிடும். தேவன் ஏதேன் என்ற மகிழ்ச்சியின் தோட்டத்தில் தான் மனிதனை வச்சார். இப்போ ஆண்டு சொல்றாரு, மீட்கப்பட்டவர்கள் நித்திய மகிழ்ச்சியின் கிரீடத்தை நான் உங்கள் மேலே வைக்கிறேன். அல்லேலூயா. உங்களை ஒவ்வொரு மேலும் தேவன் நித்திய மகிழ்ச்சியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். மீண்டும் நாங்கள் சோகமாகவோ வருத்தப்படவோ மாட்டோம். இந்த மகிழ்ச்சி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டோட வருகை வர கிரியை செய்வதாக அதை விசுவாசிக்க போகிறோம். ஆனால் இந்த மகிழ்ச்சி ஆண்டவரே, பிரைஸ்லா. பாருங்க, எல்லா நேரங்களிலும் அவர்கள் முற்றிலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நான் சொல்கிற வார்த்தை கவனிக்கணும். எல்லா நேரங்களிலும் முற்றிலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அல்லேலூயா. எல்லா நேரமும் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி தான் நித்திய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி நம்ம மேலே இருக்குதான். ஆனால் நம்மளை போல சோகமான ஆட்கள் யாரும் இன்றி மேல் அப்படி பெயர் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. சபையில் பார்த்தா உங்களை பார்த்து பிரசங்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமே. பாருங்க, அப்படி பாருங்க, நீங்கள் எல்லா நேரங்களிலும் அவர்கள் முற்றிலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அவர்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதான் நித்திய மகிழ்ச்சி, என்றென்றைக்கும். ஆண்டவர், நான் எல்லா நேரமும் நான் மகிழ்ச்சியாக இருந்தால், ஏன் அப்படி மகிழ்ச்சியாக மாற்றிட்டார்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாற்றி விட்டார். சாலமோனுடைய ராஜ்யபாரம் எங்கும் இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட அவர்களின் மகிழ்ச்சி அவர்கள் தலையில் கிரீடம் போல் இருக்கும். மகிழ்ச்சி அவர்களை முழுமையாக நிரப்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தை உங்கள் வலது கரத்தை தலைமை வச்சுருங்க. என் மேலே மகிழ்ச்சி முழுமையாய் நிரப்பட்டும். எங்கள் சபை மக்கள் மேலே மகிழ்ச்சி முழுமையாக நிரப்பட்டும். ஆண்டவரை கரங்களை தட்டி பிரைஸ் காட். முழுமையான ஹாப்பினஸ்ங்க. உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், மகிழ்ச்சியான சம்பவங்கள் எப்போல்லாம் நடந்திருக்குது? 1 2 அப்படி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இனிமேல் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அல்லேலூயா. பாருங்கள், இன்னொன்று பாருங்கள், அந்த மகிழ்ச்சியின் மறையாத ஒளிவட்டம் அவர்கள் தலையை சூழ்ந்து இருக்குமா. இந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய பிற்பகுதியிலையும் முன்பகுதியிலையும் ஒரு மகிழ்ச்சியினுடைய அந்த வேவ்ஸ் அப்படியே வந்துட்டு இருக்குமா. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படியே ஒரு ஹாப்பினஸ், மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களுடைய எல்லா அந்த கோபம், அந்த காரியங்கள், குறைகள் எல்லாமே குறைஞ்சு போயிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே இந்த ஆண்டில் கர்த்தர் நம்ம நடத்த போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம். நம்ம அந்த வசனங்களை, சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். 1வது வசனமும் 2வது வசனமும். இந்த நித்திய மகிழ்ச்சி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த நித்திய மகிழ்ச்சி ஆரம்பிக்கிறது? கர்த்தர் இந்த புத்தாண்டிலே நமக்கு இந்த ஆண்டில் 3 நன்மையான ஆசீர்வாதங்கள் தரப்போகிறார். 1 மகிழ்ச்சி, 2வது அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. எப்பொழுது மகிழ்ச்சி நடக்கும், மகிழ்ச்சி வரும்னா, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் அவர் நடத்தி காட்ட போகிறார். 3வது நம்மளை பாதுகாக்க போகிறார். பாருங்கள், வியாதியிலிருந்து, நாசமோசங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சியை தடை செய்கிறதோ அதில் எல்லாவற்றிலிருந்து நம்மளை பாதுகாப்பார்.
இப்போ பாருங்க, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது வசனமும் 2வது வசனத்தை பார்க்க போகிறோம். எங்கிருந்து மகிழ்ச்சி ஆரம்பிக்குது என்றால், நம்மை போன்ற சூழ்நிலை வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அல்லேலூயா. எங்கிருந்து மகிழ்ச்சி? வியாதியிலையும் நஷ்டத்திலையும் கவலையிலையும் வேதனையிலையும் துக்கத்திலையும் துயரத்திலையும் இருப்பது தான் வனாந்தரம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரா? எப்படிப்பட்ட வாழ்க்கை? வனாந்தரம் வறண்ட நிலமும் என்ன செய்யுமா? ஃபஸ்ட்டு மகிழ்ந்து புஷ்பத்தை போல செழிக்கும். முதல்ல என்ன செய்யும்? மகிழ்ந்து உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் மாறி அந்த வனாந்தரம் செழிப்பாய் மாறும். முதலாவது மகிழ்ந்து, அடுத்தது செழிக்குமா. 2வது வசனம், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்போடனே பாடும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன் வனாந்தரத்தை நான் மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறேன். உன்னுடைய பிரச்சனையை நான் மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறேன். உன்னுடைய சூழ்நிலையை நான் மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறேன். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து செழிக்கும், அது மிகுதியாய் செழிக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இன்னொன்று, நமக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் வாயால் உச்சரிக்க போகிறீங்க இந்த ஆண்டு முழுவதும். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியும் என் வாழ்க்கை செழிக்கும், என்னுடைய குடும்பம் செழிக்கும், என்னுடைய ஊழியம் செழிக்கும், எங்கள் வேலை செழிக்கும். இந்த பாருங்க, மகிழ்ச்சி வருமா, அடுத்து செழிப்பு வருமா. அந்த செழிப்பு மிகுதியாய் செழிக்குமா. அடுத்தது பூரித்து. அல்லேலூயா. பிரைஸ்லா. சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் முடித்த உடனே கல்யாணமே முடியாமல் டக்குன்னு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஊரில் வரும்போது சொல்லுவாங்க, இங்கே பாரு முகத்தில் என்ன கலை வந்துருச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இல்லை, இன்னும் எப்படி பார்க்குறீங்க? அல்லேலூயா. பூரிக்கும். அதுக்கடுத்து எங்கே போச்சுன்னு தெரியல, அது வேறு விஷயம். ஆனால் அதை விட்டுருவோம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம கொடுக்குற மகிழ்ச்சி எப்போதும் உங்கள் முகம் பூரித்து இருக்குங்க. அல்லேலூயா. அது பூரித்து பாருங்கள், மணியை பாருங்கள், பூரித்துட்டு தான் இருக்கு. அப்போ பிரைஸ்லா. அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் என்ன செய்வாராம்? அந்த உங்களுக்குள்ளாக எதெல்லாம் வேதனைப்பட்டீங்களோ கர்த்தர் பூரிக்க வைப்பாருங்க. பிரைஸ் காட். க்ளோரி டு ஜீசஸ். பாருங்க, அது பூரித்து, அது லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். முதல்ல சொன்னேன் மகிழ்ச்சி, 2வது செழிக்கும். நம்ம செழிக்கும் வார்த்தை பாருங்க, நம்ம அதிகமாக சொல்லணும். அது மிகுதியாய் செழிக்கும், அது பூரிக்கும். அடுத்தது உங்களுக்குள்ள என்ன வந்து தெரியுமா? ஆனந்த பாடல். லாஷா காபாலா, அப்படியே பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய துவக்கம். பாருங்க, இப்போ ஆண்டவர் அங்கே ஒரு லீபனோன்னு சொல்கிறார். லீபனோன்னா எப்படி? காஷ்மீர் போல பனிமலை உள்ள இடம். பனிமலை அது எப்படி இருக்குன்னா, வெண்பனி மூடிய மலையாம், அப்படியே பனிக்கட்டியால் மூடின. பாருங்க, பிரேஸ்லா. இப்போ ஆண்டவர் சொல்லாரு, ஓ வனாந்தரம் பாருங்க, வனாந்தரம் காஷ்மீர் போல மாறினா எப்படி இருக்குது. அல்லேலூயா. இப்போ அந்த தேசத்தில், இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற லீபனோனை பற்றி ஆண்டவர் சொல்லாரு, இது போல உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். அல்லேலூயா. அடுத்தது கர்மேல் மற்றும் சாரோன். சாரோன் என்பது சமவெளி, அங்கே நிறையா பூக்கள் வளருமா, எது போட்டாலும் அங்கே செழிப்பு உண்டாகுமா. கர்மேல் என்பது திராட்சை தோட்டமா. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஓ வறண்ட நிலம், உன் தரிசு போன நிலம், உன் வாழ்க்கை வேதனை நிறைந்த வாழ்க்கை, கஷ்டமான உன் வாழ்க்கை, கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கையை நான் பூத்து குலுங்கக்கூடிய வாழ்க்கையாய் மாற்றுவேன். உன் பாலைவனம் சோலைவனமாய் மாறும். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ந்து களி கூற போகிறீர்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அதுக்கு அலங்காரத்தை ஆண்டு கொடுப்பாராம். அங்கே தேவனுடைய மகிமையை நம்ம காண்போமா, தேவனுடைய மேன்மையை காண்போமா. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ச்சியுடனே மகிழ்ச்சி அடையும். பாலைவனம் ரோஜாவை போல மலர்ந்து மகிழும். அப்படியே ரோஜாவை போல உங்கள் வாழ்க்கையில் அப்படியே எதெல்லாம் போராட்டம் 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 நினச்சிங்களோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். எதெல்லாம் தோற்று போயிட்டு ஆண்டவர், நான் தோற்று போயிட்டு ஆண்டவர், என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை ஆண்டவர் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாவற்றையும் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். பிரைஸ் காட். எல்லாவற்றையும் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு வறண்ட மற்றும் தரிசு இடமும் ஏராளமான பூக்களால் வெடிக்கும்.
அது நடனமாடி மகிழ்ச்சியுடனே சுழலும். லெபனானின் பசுமையான அழகு அதற்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஒரு 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 வனாந்தரத்தை, ஒரு கண்ணீரை, ஒரு வேதனையை, ஒரு வியாதியை தூக்கி போட்டுட்டு அப்படி பசுமையாக மாட்ட போகிறாருங்க. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் என் வனாந்தரம் செழிக்கும், என் தரிசு நிலம் செழிக்கும், என் சோர்வுகள், என் வேதனைகள் எல்லாம் நீங்கி ஆனந்த பாடல் என் வாழ்விலே வரும். கரங்களை தட்டி glory to Jesus. அது மிகுதியாய் மலரும், மகிழ்ச்சியோடும் பாடலோடும் களிக்கூறும். அது தேவனுடைய மகத்துவத்தையும் மகிமையும் மேன்மையும் காண்பீர்கள். ஆண்டவர் தாங்க என் வனாந்தரத்தை மாற்றினார், ஆண்டவர் தான் என் துக்கத்தை மாற்றினார், ஆண்டவர் தான் என்னை மகிழ பண்ணினார் அப்படின்னு நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. ஆண்டவர் தான் என்னை உயர்த்தினார் அப்படின்னு சாட்சி சொல்ல போகிறீங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பாலைவனம் மகிழ்ந்து ரோஜாவை போல அது மலரும். பாருங்க, அடுத்தது வேத வசனம் சொல்கிறது, அது மலர்களால் மூடப்பட்டிருக்கும் மற்றும் மகிழ்ச்சியுடனே நடனமாகும். அவர்கள் தம் கடவுளின் அழகை காண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அலங்கோலமாக வனாந்தரத்தை யாருமே ரசிக்க முடியாது, பாலைவனத்தை போய் யாரும் நேசிக்க முடியாது, ரசிக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், உன் வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் உன் வாழ்க்கை ரசிக்கிற வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். ரெண்டாவது பார்த்தீங்க 3:4 பாருங்கள். 3:4 தளர்ந்த கைகளை வாசிங்க தம்பி. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். பாருங்கள், மனம் சோர்வு அடைந்தவர்களை பலப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்லுவார், நீ மனம் சோர்ந்து போயிருக்கிறியா, உன்னை பலப்படுத்துகிற ஆண்டு தான் இந்த ஆண்டு. அல்லேலூயா. மனம் சோர்வு அடைந்தவர்களை பலப்படுத்துங்கள், தோற்கடிக்கப்பட்டவர்களை உற்சாகப்படுத்துங்கள். தோற்று போய் இருக்கிறோமா, அந்த ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை உற்சாகப்படுத்த இந்த ஆண்டு வருகிறேன். அல்லேலூயா. நான் உன்னை உற்சாகப்படுத்துவேன். மனம் சோர்ந்து போயிட்டீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, பலப்படுத்துவேன். கவலையும் பயமும் உள்ளவர்களிடம் பலமாக இருங்கள், ஒருபோதும் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கவலையும் பயமுமா இருக்கிறியா, ஆண்டவர் சொல்றாரு, நீ பலமா இரு, நீ ஒருபோதும் பயப்படாத. காரணம், கர்த்தர் உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க வருகிறார். உன்னுடைய எதிரிகளை முறியடிக்க வருகிறார், உன் சத்துருக்களை முறியடிக்க வருகிறார். இன்னைக்கு வியாதி, வேதனை, கண்ணீர், மனசோர்வு என்ற சத்துருக்களை இந்த ஆண்டு ஆண்டவர் முறியடித்து உங்களுடைய மனசோர்விலிருந்து, உங்கள் கவலையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார். அப்போ தான் மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி சும்மா எப்போ வரும், நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்போது தான் மகிழ்ச்சி வரும். நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், நான் அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன். பிரைஸ் காட். பாருங்கள், அந்த இன்னொன்று 5, 6, 7 வாசிப்போம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். முதலாவது, ஆண்டவர் நம்முடைய தரிசு நிலம், வறண்ட நிலம், வேதனை, சோர்வு எல்லாத்தையும் நீக்கிட்டு மகிழ்ச்சியை தருகிறார். ரெண்டாவது, நமக்கு அற்புதங்களை செய்கிறார். இந்த ஆண்டு நமக்கு அற்புதத்தின் ஆண்டு. உங்களுக்கு எதில் அற்புதம் தேவையோ அதில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எப்படிப்பட்ட அற்புதம் பாருங்கள், குருடருடைய கண்கள் திறக்கப்படும், செவிடுகளுடைய செவிகள் திறவுண்டு போகும். முடவன் மானை போல என்ன செய்வானா, குதிப்பான். அல்லேலூயா. ஊமையின் நாவு கெம்பீரிக்கும். ஆண்டவர் சொல்கிறார், வனாந்தரத்திலே பொங்கி வழியும் தண்ணீர் பாலைவனத்திலே ஓடுகிறது. பாலைவனமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நதியை ஆண்டவர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஃபைனான்ஸில் அற்புதம் தேவையா, ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். சரீரத்தில் அற்புதம் தேவையா, சரீரத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். கர்த்தர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை வெளிப்படுத்துவார். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில் இந்த அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினால நடப்பதாக. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் நடக்குங்க. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அற்புதத்தை இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அப்படி செய்யும்போது என்ன ஆகுனா, இந்த பாலைவனத்தில் நம்ம நடந்து போனோன்னா அப்படி நடக்க முடியாது.
எரியும். ஏன்னா அனல் பாருங்க, எரியும் மணல் ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் சோலையாக மாறுமா. அல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில் அந்த 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 ஹீட் எது தெரியுமா? வேதனைகள், பிரச்சனைகள், மனதில் இருக்கிற மன ஆழங்கள், வேதனைகள் எல்லாம் அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, நீ பாலைவனத்து வழியாக நீ நடந்து வந்த, இப்போ நீ சோலை வனமாய் உன்னை மாற்றி உன்னை நடக்க வைக்க போகிறேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். பாருங்கள், கடைசி பாருங்கள் 8-9 வாசிங்க. முதலாவது காரியம் சொன்னேன், ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டில் மகிழ்ச்சியை கொடுப்பார். ரெண்டாவது, நமக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். மூன்றாவது பாருங்க, அங்கே 8-9 வாசிங்க. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதும் இல்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதிலே நடப்பார்கள். மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். நாம் இப்போது இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. மீட்கப்பட்டவங்க முதல்ல எங்கே வராங்களாம்? திரும்பி சீயோனுக்கு, சபைக்குள்ளே வராங்க, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வராங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு பெரும் பாதையை ஆண்டவர் உண்டாக்குறாராம். அந்த பெரும் பாதை வெற்றியின் பாதை, பரிசுத்தத்தின் பாதை, ஆசீர்வாதத்தின் பாதை, பாதுகாப்பின் பாதை. இந்த பாதை, இந்த நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குமா? ராஜ பாதை. இந்த பாதையில் துஷ்ட மிருகம் வராது, வியாதி வராது, பிரச்சனை வராது, நாசமோசம் வராது. ஏனென்றால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே அந்த பாதையில் நடப்பார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூடுற இடம் தான் சபை. இந்த சபைக்குள்ளே வரும்போது ஆண்டவர் மகிழ்ச்சியும், ரெண்டாவது அற்புதங்களையும், மூன்றாவது பாதுகாப்பையும் கட்டளை எடுக்கிறார். நம்ம மேலே இயேசு இரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டு விட்டோம். கடைசியாக அந்த 10வது வசனத்தை வாசி முடிப்போம். நம்ம வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்பட. இப்போ இவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க? சப்பா, எல்லாருமே முழிச்சு தான் இருக்கீங்க, எல்லாம் கை தட்டுக்குங்க. அல்லேலூயா. எங்கேருந்து தான் துவங்கினாங்க? தோல்வியிலேருந்து தாங்க. அதனால் எனக்கு மட்டும்தான் கஷ்டம், எனக்கு மட்டும்தான் பாடு அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அதிலிருந்து உன்னை செழிக்க வைக்க போகிறேன், அதிலிருந்து உனக்கு முன்னேற்றத்தை தரப்போகிறேன். பாருங்க, வனாந்தரத்தில் ஆரம்பித்தார்கள். இங்கே வேத வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டார்கள். எங்கேருந்து மீட்கப்பட்டாங்க? தரிசு நிலம், வனாந்தரம், சோர்வு, கவலை, சஞ்சலம், வியாதி, பயம். இந்த துஷ்டம் இருக்கும் அந்த உன் பாதைக்குள்ளே வராது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த பாதைகள்லாம் விலகி ஓடிப்போம். ஐயோ என்ன நடக்குமோ, அடுத்து என்ன ஆகுறது, இது என்ன செய்ய, ஐயோ இந்த வியாதி வந்துருச்சு, ஐயோ வந்து இப்படி பேசிட்டாங்களே, இது செஞ்சுட்டாங்களே, அந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் திகிலுக்கு தூரமாவீங்க. உங்கள் பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு விஐபி வராங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் வராங்கன்னா அந்த பாதையை எப்போ நினைஞ்சிடுவாங்க, ஃபுல்லாக பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி ஆண்டவர் பெரும் பாதை, ஒரு ராஜ பாதை என் ஜனத்துக்காக நான் வைத்திருக்கிறேன். முதலாவது மகிழ்ச்சியை கொடுத்து, ரெண்டாவது அற்புதத்தை செய்து, மூன்றாவது பாதுகாத்து எங்கே கொண்டு வர்றாருன்னா சபைக்குள்ளே கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே. இனி ஆனந்த களிப்பு வருமா வராதா? அல்லேலூயா. நமக்கு வரப்போகுதுங்க. பிரைஸ் எல்லாம். அப்படி எழுந்து நிற்போமா? உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த களிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது. தவிப்பும் பெருமூச்சும் கவலையும் வேதனையும் ஓடி போயிடும். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நம்ம மறக்காமல் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு ஒரு அற்புதத்தை இந்த ஆண்டு செய்ததுக்காக நன்றி, என்னை நீங்கள் பாதுகாத்ததுக்காக நன்றி. இந்த சபையின் மேலே ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் நான் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் பெருமூச்சும் கவலையும் வேதனையும் கடனும் ஓடி போகும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொரு மேலேயும் இந்த புத்தாண்டில் ஒரு பரிசு கொடுத்துருக்க. உங்கள் தலை மேலே என்ன இருக்குது? மகிழ்ச்சின்னு கிடுங்க. ஹல்லேலூயா. அந்த கிரீடத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். தினமும் ஆண்டவர் நான் எந்திரிச்சோன்னு சொல்லணும், ஆண்டவர் என் மேலே மகிழ்ச்சி கிட இருக்குது. இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தெரியுமா? நித்திய மகிழ்ச்சி.
மறுபடியும் சோர்வுக்குள்ள சஞ்சலத்துக்குள்ளே அவங்கள போக விட மாட்டார். அல்லேலூயா. பக்கத்தை பிடித்து கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் மேலே நித்திய மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் இன்று முதல் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆமே. கரங்களை தட்டி க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். வலதுக்கிறத உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டில் இந்த வாக்குத்தத்த வசனத்தோடு இந்த ஆண்டில் நாங்கள் பிரவேசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆஸ்வதிக்கிறேன். இந்த 3 காரியம் எங்கள் சபையில் நடைபெறுவதாக, எங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நடைபெறுவதாக, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடைபெறுவதாக. அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக, அவர்களுக்கு அற்புதங்கள் நடப்பதாக, அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாவதாக. நித்திய மகிழ்ச்சியோடு ஆனந்த பாடலோடு இந்த ஆண்டு முதல் ஆண்டுடைய வருகை வர இவர்கள் மேலே நித்திய மகிழ்ச்சி இருக்குங்க. இந்த 2025 ஆண்டு மாத்திரமல்ல, நித்திய மகிழ்ச்சி எது வரை தொடரும்? பரலோகம் போகிற வர. ஆமேன். சர்வ வல்லமை தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். எங்களை அற்புதமாக எங்களை நடத்தி வந்த அந்த கிருபைக்காக நன்றி. இந்த ஆண்டு 1ஆம் தேதியில் நாங்கள் நித்திய மகிழ்ச்சியோடு பிரவேசிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் துக்கமும் சஞ்சலமும் பயமும் வியாதியை நாங்கள் முந்தி கெட்டுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாதை பெரும் பாதையாய் ராஜபாதையாய் இருக்கும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்னே நீர் போகிறீர் ஆண்டவரே. இந்த மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த 12 மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு வாரத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் முதல் ஆண்டவர் நாங்கள் சபை கூடி வருவதை விட்டுவிடாது இருக்கபடி தேவ வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை உயர்த்த உதவி செய்வதாக. கர்த்தாவே, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேலும் எங்களுடைய சபை மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் பலிப்பதாக. கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தர் அப்படியாக நித்திய மகிழ்ச்சியோடு உங்களை அனுப்புவாராக. God bless you. Praise God, praise God, praise God, praise God.